வணக்கம் நண்பர்களே. இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில 359 ரன் டார்கெட்டா கொடுத்த இந்திய அணி எப்படி ஜெயிச்சிருந்தா சந்தோஷமா உட்காந்துருந்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா பிம்பிளி காப்பிலா அப்படின்ற மாதிரி நைட்டு 10 மணிக்கெல்லாம் சோழியை முடிச்சு வீட்டுக்கு போய் தூங்குங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க இந்திய டீம். ஆமாங்க, சவுத் ஆப்பிரிக்கா 4 பால் மிச்சம் வச்சு ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. இந்திய அணி தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா ஃபீல்டிங்ல சொதப்பினது தாங்க. ஃபீல்டிங்ல சொதப்பினது மட்டும் இல்லாம பவுலிங்லயும் சொதப்பிருக்காங்க. 3 பவுலர் 70 ரன்னுக்கு மேல கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, இப்ப 1-1 டை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சீரியஸ். இன்னும் கடைசி ஒரு நாள் போட்டு விசாகப்பட்டினம் நடக்கும் போது அது பிளாட்டான பிச்சு, அங்க 350 ரன்னுக்கு மேல ஈஸியா அடிப்பாங்க. அந்த இடத்துல எந்த பவுலரை போட்டு நீங்க நிப்பாட்டுவீங்கன்னு தெரியலையே. ஒரு டூருக்கு 15 பேர் செலக்ட் பண்ணுவீங்கல்ல, அந்த 15 பேர்ல வெளில இருக்கிற ஒரே ஒரு பவுலரு இல்ல பேட்ஸ்மேன் யாருன்னு பாத்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி மட்டும் தான் இருக்காருங்க. நிதிஷ் ரெட்டியை கொண்டு வந்து அங்க வச்சு எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுவாருன்னு தெரியலங்க. எதை வச்சு இவங்க அந்த 15 பேரை உள்ள கொண்டு வராங்கன்னு தெரியல. ஒரு காலத்துல பும்ரா இருப்பாப்புல, ஷமி இருப்பாப்புல, புவனேஸ்வர் குமார் இருப்பாப்புல, அப்பதான் புது பசங்க யாராச்சும் இருப்பாங்க. இந்த 3 பேர்ல 2 பேர் எப்பயுமே இருப்பாங்க. ஒருத்தவங்களை ட்ரைனிங் கொடுத்து உள்ள அனுப்புவாங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க அந்த அளவுக்கு எஃபெக்டா இல்ல. பொறுத்து இருந்து பார்ப்போங்க விசாகப்பட்டினத்துல என்ன நடக்குதுன்னு. விசாகப்பட்டினத்துல யாருக்கு யார் மொட்டை அடிக்கிறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோங்க. நன்றி, வணக்கம்.